வணக்கம். புதிய தலைமுறை உங்கள் அனைவரையும் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறது. நாம் அனைவரும் ஒரு சமூக கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் சமுதாய அக்கறை என்பது மிக மிக அவசியமாகிறது. அனைவருக்கும் சமுதாய அக்கறை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் இருப்பதாக வைத்துக் கொண்டால் யாருக்கு சமுதாய அக்கறை அதிகம்? மூத்த தலைமுறைக்கா, இளைய தலைமுறைக்கா? இது குறித்து பேசுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து நமது நேயர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அறிமுகத்துடன் இன்றைய உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலில் திரு சரத்பாபு இன்று இளைஞர்களுக்காக பேசுவதற்காக வந்திருக்கிறார். எனவே திரு சரத்பாபு அவர்களை வரவேற்போம். அவருக்கு அடுத்தபடியாக டிராபிக் ராமசுவாமி பொதுநல வழக்குகளை தொடுத்து சமுதாயத்திற்காக பல வழக்குகளை தொடுத்து கிட்டத்தட்ட ஒரு சட்ட நிபுணராகவே மாறிவிட்டார் என்று கூற வேண்டும். எனவே திரு டிராபிக் ராமசாமி அவர்களை வரவேற்போம். அதற்கு அடுத்தபடியாக அரசியலில் இருப்பவர், பேச்சால் முத்திரை பதித்தவர் திருச்சி வேலுசாமி அவர்களை வரவேற்போம். அதற்கு அடுத்தபடியாக ஆலூர் ஷானவாஸ், இளம் வயதிலேயே முத்திரை பதிக்கக்கூடிய பேச்சுக்களை எடுத்து வைக்கக்கூடியவர். எனவே திரு ஷானவாஸ் அவர்களை வரவேற்போம். இனி விவாதத்தை தொடங்கும். இளைய தலைமுறை என்று பேசுவதற்காக வந்துள்ளீர்கள். இளைய தலைமுறையினர் சமுதாய அக்கறை அதிகம் கொண்டவர்கள் என்பதை எப்படி சொல்றீங்க? அதற்கு உதாரணங்கள் இருக்கா? உங்களை யார் பேச போறீங்க? ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இளைஞர்கள்லாம் வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பீச் தேட்டர்னு சுற்றிட்டு இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை பிளட் டொனேஷன் கொடுத்துட்ருக்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இது இல்லாமல் இன்னொரு உதாரணம் என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி இந்தியாவில் எந்த இந்தியான்னு இல்லை, உலகம் முழுக்க எந்த மூலையில் என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஒரு இளைஞர்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதை உடனே கையில் எடுக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோல் பண்ணுறது அது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். வாய்ப்பு கிடைத்தா அவங்க தான் முன்னணியில் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. அடுத்தவர்கிட்ட கூட 2009க்கு அப்புறம் இந்த ஏற்பட்ட அரசியல் போராட்டங்களாலும் சரி, மக்களுக்கான வாழ்வுரை போராட்டங்களும் சரி, இன்னைக்கு சென்னையோட மொத்த நகரை ஸ்தம்பிக்கிற வைக்கிற அளவுக்கு, மாநிலத்தோட தலைநகராக சரி மாநிலத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு பல மாணவ போராட்டங்கள், பல இளைஞர் போராட்டங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்காக போராடுறதுக்காக இளைஞர் இயக்கம், மாணவர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்களே தவிர எங்கேயுமே வந்து ஓய்வு பெற்றவங்களுக்காக போராடுறதுக்காக எந்த முதியவர்களும் இதுவரைக்கும் ஒரு இயக்கத்தை நடத்தினது சரித்திரம் கிடையாது. நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஓய்வு பெற்றவர்களுக்காக போராடுவதும் இளைஞர்களாக தான் இருக்காங்க. சொல்லுங்க. முதியவர்கள் என்றைக்குமே வந்து ஒரு நல்ல வழிகாட்டல் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மலாலாவை எடுத்துக்கலாம். தாலிபான் தீவிரவாதிகளால் அவங்க தன்னுடைய தலையில் வந்து குண்டடிப்பட்டு ஒரு எஜுகேஷனுக்காக, உமன் எஜுகேஷனுக்காக போயிட்டு ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யார் முன்னாடி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாருமே ஆர்வம் இருக்கும், துடிப்பு இருக்கும் முதியவர்களுக்கு. ஆனால் அதுக்கு அவங்களுடைய வயதும் அவங்களுடைய காலமும் வந்து அனுகூலமாக அவங்களுக்கு இருக்காது. ஆனால் முன்னாடி நின்று போராடக்கூடிய இடத்துல வந்து இளைஞர்களும், அடி வாங்கக்கூடிய இடத்துல இளைஞர்களும் தான் இருக்கிறோம் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் அடி வாங்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது இளைஞர்கள்கிட்ட சாதிய விழிப்புணர்வு கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த முதியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எப்பவுமே அவனை சாதிய கண்ணோட்டமே மாதிரியே இது பண்ணிக்கிறாங்க. இந்த இளவரசன் கொலையை கூட நம்ம அப்படி தான் பார்த்துருப்போம். அதில் யாரும் இளைஞர்கள் யாருமே அவனை பின்தொடர செல்ல, முதியவர்கள் தான் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி அவருடைய மரணம் வரைக்கும் அதை கொண்டு போனாங்க. 2 நாள் முன்னாடி வந்துட்டு மாணவர்கள் இளைஞர்கள் சமூக இயக்கம்னு ஒரு 60 பேர் இளைஞர்கள் மாணவர்கள் சேர்ந்து வந்துட்டு சென்னை பூரா 1 லட்சம் நோட்டீஸ் கொடுத்தோம். என்னன்னா மனு அனுப்பும் போராட்டம்னு சொல்லிட்டு மது எதிர்க்குது. இங்கே வச்ச பாலியல் குற்றம், எல்லா குற்றத்துக்குமே வந்துட்டு மூல காரணம் மதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு 1 லட்சம் மனு வந்துட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். 60 இளைஞர்கள் அவங்க வேலையை விட்டுட்டு மாணவர்கள் படிப்பை விட்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு 1 லட்சம் நோட்டீஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வரையுமே வந்துட்டு ஃபோன் பண்ணுறது எல்லாமே ஒரு இளைஞன் தான். நான் வந்து சேர்றேன், நான் உங்களுக்கு சேர்ந்து கொடுக்குறோம், எங்கள் கல்லூரியில் கொடுக்குறேன், எனக்கு இன்னொரு 100 நோட்டீஸ் கொடுங்கன்னு. ஒரு முதியவரும் இதுவரையும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இளைஞர்கள் வந்து இன்னைக்கு சமூக அக்கறையோட இருக்காங்க கண்டிப்பா. ஏன்னு சொன்னா இன்னைக்கு வரலாற்றை எடுத்து போதிக்க வேண்டிய நிலைமையில வந்து முதியவர்கள் தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு மதுரையில எங்களுடைய இளைஞர்கள் அமைப்பு என்ன பண்றோம்னா, நம்ம வரலாறுன்னு சொல்லி வரலாற்றை நாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல அமைப்புகளை சேர்ந்த முதியவர்களும் பல இல்லத்தில் இருக்க முதியவர்களும் வந்த வரலாற்றை எங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு இலங்கை தமிழ் போராட்டம் வந்து எந்த ஒரு முதலியுடைய வழிகாட்டுதலும் இன்றிதான் இளைஞர்களால அந்த மிகப்பெரிய அந்த போராட்டத்தை மையப்படுத்த முடிஞ்சிச்சு. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அதாவது மாணவர் போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தது இந்த ஈழத்தமிழுக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. நிச்சயமா அங்க சிறப்பு இருக்கவங்கள, அரசியல்வாதிகளா இருக்கவங்களா மறுக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க. இளைஞர்கள் முதியவர்கள் மாதிரி எதுக்கும் சமரசமாக மாட்டார்கள்.
இப்போ மீத்தேன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த மீத்தேன் பிரச்சனைக்கும் முதியவர்கள் நிறைய சமரசமாகறாங்க. இப்போ பகத்சிங்கை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அவர் வந்து தூக்கு கயிறை நோக்கி இருக்கிறாரு. ரஷ்ய புரட்சிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவரோட அப்பா போய் சமரசம் செய்ய பார்க்குறாரு. நான் வெள்ளைக்காரங்களுக்கு நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த இளையவன் பகத்சிங் சொல்கிறாரு, நீ என்னுடைய அப்பாவா, மன்னிப்பு கோராத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொள்கைகளை தெளிவாக இருக்காரு. அப்போ இளைஞர்கள் எக்காரணம் கொண்டும் கொள்கைகளை சமரசம் ஆக மாட்டாங்க. சரி சபாஷ். இப்போ முதியவர்களுக்காக பேச வந்திருக்கீங்க, மூத்த தலைமுறைக்காக. இளைய தலைமுறை வந்து மிக தெளிவாக இருக்காங்க. வழிகாட்ட தான் நீங்கள் சரி, ஆனால் வலிமை பெறக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் கொடுக்க வலிமை கொடுக்கணும்னா நாங்கள் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? 100 இளைஞர்களை கொண்டு வாருங்கள், இந்த இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இன்னும் 100 இளைஞர்கள் சேரவே இல்லையங்க. ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுங்க. பாம்பு கடிச்சிட்டு ஏன்டா லேட்டா வர்றேன்னு கேட்டேன். பாம்பு கடிச்சதை ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு வரேங்கிறான். அதுக்குள்ள நீ செத்து போயிருவியே. ஃபாஸ்டா போறேன் லேட் லிஸ்ட்ல போய்கிட்டு இருக்கிய. நீ ஒன்ன காப்பாத்திக்கோ, சரியா? இந்த காலத்து இளைஞர்களே எப்ப பாரு கையில செல்போனு, ஃபேஸ்புக்கு. நான் தப்பா சொல்லல, நானும் ஃபேஸ்புக் வச்சிருக்கேன், நானும் செல்போன் வச்சிருக்கேன். அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இதை தாண்டி சமூகத்துக்கு வருதுங்கிறத என்னால நம்ப முடியாது சார். இப்ப வேணா பேச்சுக்கு வேணா அவங்க சொல்லலாம், ரத்த தானம் கொடுக்குறோம், சர்வீஸ் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம். நாங்களும் செய்யறோம். முதியவர்கள் எல்லாரும் நிறைய சர்வீஸ் செய்யறோம். அது அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுக்க 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 இந்த டெக்னிக்கல்ல போறதே தவிர அவங்க சமூகத்துக்கு எந்த அக்கறையும் செய்யறது கிடையாது. முதியவர்கள் வந்து வழிகாட்டுறாங்க, கையை காட்டி நீ செய்யின்னு சொல்றதுனால தான் அவங்க செய்யறாங்க. அதனால சமூகத்துல அக்கறை உள்ளவங்க கண்டிப்பா முதியவர்கள் தான். இந்த இளம் தலைமுறை வேகமா முன்னாடி நிக்கிறதுக்கு பின்னாடி இவங்க கொடுக்கறதான விவேகம், ஆலோசனைகள், அந்த அறிவுரைகள் தான் அந்த கடைசி எல்லைக்கு போய் நிறுத்தி இருக்கிறது. வேகத்தில் என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சிடறாங்க. ஆனா அதுக்கு இது சரி தப்புன்னு சொல்லி சரிப்படுத்தி அவங்களை திரும்ப ஃபீட்பேக் கொண்டு வந்து அந்த வேகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதும் இந்த முதிய தலைமுறைக்கு தான் இருக்குது. ஆற்றுப்படுத்துதல், இன்னும் சொல்ல சரியான வழியில கொண்டு போய் ஜெயிக்க வைக்கிறது இருக்கலாம். ஆனா அதுக்கு பாதுகாப்பு இங்க இருக்குது. பாதுகாப்பு, மிகப்பெரிய பாதுகாப்பு இங்க தான் இருக்குது. பாதுகாப்பு இல்லாம வேகத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே பாதுகாப்பை நிலைநிறுத்தி கொடுப்பது முதிய தலைமுறை. சபாஷ் சபாஷ். எல்லாருமே ஃபேஸ்புக் வந்துட்டு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்காங்க. என்றைக்குமே ஒரு விஷயம், இளைஞர்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நல்ல விஷயம் ஷேர் பண்ணுவாங்க, ரைட்டு. ஆனால் முதியவர்கள் தான் அதை பற்றி கேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இளைஞர்கள் வந்து ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டாச்சா போயிட்டே இருக்கும். ஆனால் முதியவர்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல் நேம் மாதிரி அப்படியே தாங்க இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தினாலும் இளைஞர்கள் வந்துட்டு பாடுபடுறாங்க. ஆனால் கடைசியில் ஒரு முடிவெடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முதியவராக தாங்க இருக்காரு. எதிரில் இருக்க இளைய தலைமுறை எல்லாருமே நாங்கள் போராடுறோம்னு சொல்கிறீங்க. போராட்டம் அப்படின்றது என்ன? போராடி 3 நாளில் செத்து போகிறதா போராட்டம்? ஒரு பிரச்சனைக்கு நிரந்தரமாக எப்போ தீர்வு கிடைக்குதோ அதுதான் அந்த போராட்டத்தோட வெற்றி. ஆனால் இன்னைக்கு இருக்க இளைய சமூகம் வந்து போராடுறீங்க, கரெக்டு, யாருமே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க போராட்டத்துக்கான பலன் வெற்றி கிடைக்குதா அவங்களுக்கு? இல்லை. அண்ணா ஹசாரே அப்படின்ற ஒரு முதியவர் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் உட்காந்து ஊழலுக்கு எதிராக போராட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கும்போது மட்டும்தான் இந்த நாடு முழுக்க நம்மளுடைய அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரிய ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படின்றது இளைய சமூகத்துக்கு தெரிய வந்தது. அந்த ஒரு உத்வேகம், வேகம் வந்து உங்ககிட்ட இருக்கலாம், ஆனால் விவேகம் இல்லை. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகி அதுக்கான தீர்வு காணணும் அப்படின்ற அனுபவம் இன்றைய இளைய சமூகத்துக்கு இல்லவே இல்லை. நம்ம நீங்க அப்படி சொல்றீங்க. அண்ணா ஹசாரே நீங்க சொன்னதற்காக சொல்றேன். அண்ணா ஹசாரே வந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வந்தார். நீங்க சொன்ன ஊழலுக்கு எதிராக முதல்ல குரல் கொடுத்து ஒரு கூட்டத்தை சேர்த்தார். ஆனா அந்த இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டதற்கு காரணம் இந்த இளைஞர்கள் படைதான். இவங்களால தான் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. உண்மைதான், இதை நானும் ஒத்துக்கிறேன். இன்றைய இளைய சமூகம் ஒரு தீப்பொறி, நெருப்பு மாதிரி. ஆனா முதியோர் அப்படின்றவங்க கனல் மாதிரி. அவங்க வந்து அணைஞ்ச மாதிரி தெரியலாம், ஆனா அந்த கனலை வச்சு பல தீப்பந்தங்களை ஏத்தலாம். டிராபிக் ராமசாமி சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன். இப்போ எந்த பக்கம் அவங்க கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க முதல் சுற்றுல. உங்கள் முதல் பதிவா சமூக அக்கறை யாருக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க இளைஞர்கள் இருக்கா, முதிய தலைமை இருக்கா? இந்த வாதங்களை வைத்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. முதல் பதிவா என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் இந்தியாவிலே இளைஞருக்கு அக்கறை வந்துவிட்டது நான் நினைக்கிறேன். போன்ற இளைய முதியவர்கள் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுவதனால் அவர்கள் சமூக அக்கறையோடு என்று செயல்பட்டு கொண்டிருக்காங்க தான் நான் பதிவு செய்ய முடியும். இளைய முதியவர்கள், நல்லா இருக்கு இந்த பதம், சுற்றாடல். ஆனால் அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், இளந்தலைவர்கள் யாரும் இல்லை, முதிய தலைவர்கள். அதுதான் தேவை என்று அதைப்படி அவர்கள் கடைபிடிப்பார்கள். ஆனால் நிச்சயமாக இளைஞர்களால் சாதிக்க முடியும். 14 வயதில் நான் ஆரம்பித்ததை இன்று சாதித்து விட்டேன். இளைஞனாயிருந்து தான் சாதித்தேன்
என்று 82 வயதிலே பல இளைஞர்கள் உருவாக்கிவிட்டேன். ஆகையால் இளைஞர்கள் மத்தியிலே சமுதாய அக்கறை அதிகமாக இருக்க வேண்டும். அதை சரியான பாதையிலே அடித்து செல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய முதல் பதிவு. பெரும் சத்தியம் சொல்லியிருக்காரு. ஷானவாஸ், உங்கள் முதல் பதிவு. அதாவது இளைஞர்களுக்கு சமூக அக்கறையே இல்லை என்பது இங்க வாதமே இல்லை. எல்லோருக்கும் இருக்கு. ஆனா இளைஞர்கள்ட்ட என்ன குறைபாட்டை பார்க்கிறேன் என்றால், நான் ஒரு இளைஞர் தான், தீவிர அரசியலில் இருக்கிறேன். அப்படி தீவிர அரசியலில் இருக்கக்கூடிய இளைஞர் பக்கம் நின்று பேச முடியாத ஒரு துயரம், அதுதான் நீங்க பார்க்கணும். ஏன் அப்படி ஒரு நிலைக்கு ஏன் இந்த தலைப்புக்கு டிராபிக் ராமசாமி இளைஞர்களுக்காக பேசுகிறார், ஷானவாஸ் முதியோர்கள் பக்கம் நின்று பேச வேண்டிய நிலையை ஏன் வந்ததுன்னு பார்க்கணும். நாம ஏன் நான் பார்க்கிறேன்னா, அரசியல் களத்தில் இருப்பதனால், ஏதோ பார்ட் டைம் ஜாப் இல்லை நாம செய்யறது. நாங்கெல்லாம் முழு நேர அரசியல் பணியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள். ஒரு 15 வயதிலிருந்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு 30-32 வயது ஆகிறது. ஒரு 15 ஆண்டுகளமாக தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த களத்திலிருந்து பேசுகிறேன் நான். இந்த இளைஞர்களுக்கு ஒரு ஹைப்ல, ஒரு மீடியா ஹைப், நாட்டில் எல்லோரும் எதை பேசுகிறார்களோ அது குறித்து இவர்கள் பேசுவார்கள். பேசாத பொருள் என்று ஒன்று இருக்கும். பேசாத பொருளை தேடி சென்று பேசுபவன் தான் சமூக அக்கறை உள்ளவன். அது யார் பேசுறா? இன்னைக்கு பாருங்க, நீங்க டிராபிக் ராமசாமி ஒரு பெரியவரைத்தான் நீங்க எல்லாத்துக்கும் உதாரணம் காட்ட வேண்டி வருது. அவரை ஏன் நம்ம பேசுறோம்? சமூகத்தில் யாரும் தொட தயங்குகிற, தொட அஞ்சுகிற, சமூகத்தில் எல்லோருக்கும் தெரியாத விஷயங்களை நோண்டி போய் சமூகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார். நல்ல கண்ணு என்று ஒரு 80 வயதை கடந்த 90 வயதை தொற்றிருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார். அந்த 90 வயது தலைவர் போய் ஒரு வழக்கு போடுகிறார் நீதிமன்றத்தில். எதற்காக என்றால், தாமிரபரணியில் மணல் அள்ளுகிறார்கள், ஆறே நாசமாக போகிறது, ஆற்று மணலை அள்ளி அள்ளி நீர்வளம் பாதிக்கப்படுகிறது. மிக முக்கியமான பிரச்சனை. நீர்வளம் பாதிக்கப்படுவது என்பது முதியோர்களுக்கான பிரச்சனையா? சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனை தானே, நாட்டினுடைய பிரச்சனை தானே. அப்போ அந்த நுட்பம் ஏன் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு தெரியவில்லை? இளைஞர்கள் களத்தில் நிற்கிறார்கள், இல்லை என்று நான் அறவே மறுக்கவில்லை. ஆனால் முதன்மை இடத்தில் நின்று அதற்கு அடையாளமாக குறியீடாக விளங்கக்கூடியவர் யார்? ஒரு நல்ல கண்ணை தான் காட்ட முடியுது. 90 வயசு. இங்கே சொன்னாங்க நம்மாழ்வார், மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக அந்த தஞ்சை நிலம், விவசாய நிலம் பாழ்பட்டு போகிறது என்று போராடக்கூடிய ஒரு குறியீடாக, ஐக்கானாக அந்த மண்ணிலேயே களப்பலியானவர் இன்றைக்கு ஒரு நம்மாழ்வார். எத்தனை வயது அவருக்கு? நீங்க இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய குறியீடுகள் அத்தனை பேரும் வயசானவர்களாக தான் இருக்காங்க. அடையாளம் என்று நாம் முன்னிறுத்தக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கான அடையாளங்கள், குறியீடுகள் என்று நாம் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் முதியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இளைஞர்கள் ஏன் அதுல இல்லைன்னா, இளைஞர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப சொற்பமாக இருக்கிறார்கள். அதை குறியீடாக வரக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையினுடைய வேர் அவர்களுக்கு தெரியல. பொதுவாக சொல்லப்படுகிற கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தின் அடிப்படையில் தங்களுடைய முடிவை வைத்துக் கொள்வார்கள். ஆழ்ந்த வாசிப்பு கிடையாது. அது மிகப்பெரிய பிரச்சனையா இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக எது இன்றைக்கு நம்முடைய கவனத்தில் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனையினுடைய வரலாறு தெரிந்தால் இவர்களுக்கு அதில் என்ன நிலைப்பாடு இருக்கணும்னு தெரியும். இல்லைன்னா இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ, இன்றைக்கு ஊடகங்கள் என்ன சொல்லுகிறதோ, இன்றைக்கு எது பரபரப்பாக பேசப்படுகிறதோ அதை மட்டுமே வைத்து பேசுவார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கிறேன். அரசியலற்று இருக்கிறார்கள். அரசியலற்ற தன்மை, இதுதான் அரசியலற்ற தன்மைங்கிறது. ஆர்வம் இருக்கிறது, சமூகத்துக்காக போராடணும், சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழணும், அரசியல்வாதிகள்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, ஆளும் வர்க்கம் தவறு இழைக்கிறது, ஒரு மாற்றம் வரணும் என்கிற வேகம் இருக்கு இளைஞர்கள்ட்ட, அதை மறுக்கல. ஆனால் அந்த வேகம் சரியான திசையில் போகிறதா, அந்த வேகம் சரியான புரிதலோடு இருக்கிறதாங்கிறது அங்க பிரச்சனை. புரிதலற்று இருக்கிறது. அதனாலதான் அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்ட் எடுத்தோட பின்னாடி கூட்டம் கூட்டமா போறாங்க. ஏன் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் இப்ப என்னாச்சு? அண்ணா ஹசாரே இப்ப ஏன் ஊழலுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறாரு? ஊழல் தான் அவருக்கு பிரச்சனை என்றால், அவருக்கு அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த போதும் ஊழல் பிரச்சனை தான், இப்போதும் ஊழல் பிரச்சனை தானே. இப்ப எங்க போச்சது? அப்ப அவருக்கு என்ன நோக்கத்தின் அடிப்படையில் அவர் வீதிக்கு வந்தார்? அந்த நோக்கம் இந்த இளைஞர்களுக்கு புரிந்திருந்தால் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. புரிதலற்று இருக்கிறார்கள் இளைஞர்கள் சொல்லியிருக்கீங்க. சரத், நீங்க எப்படி பாருங்க? புரிதல் அற்று போறதுக்கு முக்கியமான காரணம் பெரியவங்க. பெரியவங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இளைஞர்கள் எல்லாம் அதை கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பா அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்க எடுத்திருப்பாங்க. டிராபிக் ராமசாமி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா நான் 14 வயசுல ஆரம்பிச்சார், இன்னைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்காரு. மலாலா 12 வயசுல ஆரம்பிச்சாங்க, ஒரு கன் ஷாட் ஆனா கூட தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
ஒரு ஜஸ்ட் ஒரு வருஷமோ 2 வருஷமோ செய்யல. கைலாஷ் சத்யார்த்தி இந்தியாவில் சேர்ந்தவர், அவரும் நோபல் பரிசு மலாலா கூட ஷேர் பண்ணாங்க. அவங்க 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 60 வயசு ஆகுது. 35 வருஷமா அவங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த கைடன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இது கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேர்னா பெரிய அளவில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு எது பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அரசியல். ஒவ்வொரு பார்லிமெண்ட்டாக எடுத்துங்க, இல்லை சட்டசபையாக எடுத்துங்க, 90% முதியவர்கள் தான் இருக்காங்க. இவ்வளோ முதியவர்கள் இருந்தும் நம்ம சமூகத்தில் அக்கறை ஏன் கொள்ளணும், இளைஞர்கள் ஏன் கொள்ளணும்னா இவ்வளோ பிரச்சனையும் வர்றதுக்கு காரணம் இந்த இதுதான். ஸோ எனக்கு இளைஞர்கள் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் இந்தியாவை எல்லா நாடுகளும் பார்க்குதுன்னா இளைஞர்கள் தான் அந்த சமூகத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போக முடியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி சாதனை புரிவார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. வேலுச்சாமி சார் நாடாளுமன்றத்தை உதாரணமா சொல்லிட்டாரு. 100-90 பேர் முதியவர்கள் இருக்காங்க, என்ன சமூக அக்கறை இருக்குன்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றாரு அவரு. நாடாளுமன்றமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, அக்கறையின்மை இல்லாம சமூக அக்கறை இல்லாம எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது போல நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அதாவது நம்முடைய தேசத்திற்கு மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பவர்களில் ஒரு முக்கியமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் மிக தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார். வீரம் இல்லாத விவேகமோ அல்லது விவேகம் இல்லாத வீரமோ ரெண்டும் வீணானதுன்னு சொன்னார். அதை போல இளைஞருடைய வீரமும் துடிப்பும் முதியோருடைய அனுபவம் இணைகிற போது மட்டும்தான் வெற்றி கனியை சுவைக்க முடியும். போராட்டம் போராட்டம் என்று இவர்களெல்லாம் பேசினார்கள். இளைஞர்களுக்கு மட்டும்தான் போராட்டமா? போராட்டம் என்பது அடிப்பதிலே போராட்டம் இல்லை, அடி வாங்குகிற போதும் உறுதியாக இருக்கிற மனோநிலையில் தான் போராட்டம் இருக்கிறது. அப்படி பார்த்தால் காந்தி என்கின்ற அந்த முதியவருக்கு இருந்த அந்த மனோதிடம், அவருக்கு இருந்த அந்த வீரம், அவருக்கு இருந்த அந்த சகிப்புத்தன்மை எத்தனை இளைஞர்களுக்கு இருந்தது? அது இல்லை. முதுமை என்பதும் இளமை என்பதும் வயதிலே இருப்பதாக நான் நினைக்கவில்லை. வாலிப வயோதிகர்களும் இருக்கிறார்கள், எங்களை போன்ற வயோதிக வாலிபர்களும் இருக்கிறார்கள். எந்த இடத்தில் நான் வித்தியாசப்படுகிறேன் என்றால் அந்த சமூக பார்வையும் அந்த மனிதாபிமானமும் மற்ற மக்களிடத்திலே அன்பு செலுத்துகின்ற அந்த எண்ணமும் அந்த இளைஞர்களுக்கு உருவாவதற்கு அவர்கள் வீட்டிலே இருக்கிற தாயும் தந்தையும் தான் முதல் ஆசான்கள். முதியவர்கள் இல்லாமல் எந்த ஒரு இளைஞரும் இருக்க முடியாது. இளைய சமுதாயத்திற்கு பாதை வகுத்து தருவதே முதுமைதான். அந்த முதுமை என்பது மூலையிலே கிடக்குது என்பதல்ல, மூலையிலே கிடக்கிற முதுமைதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மிக மோசமான பிரச்சனைகளுக்கு, நீங்களால் தீர்வு காண முடியாத பிரச்சனைகளுக்கு உட்கார்ந்த இடத்திலேயே அதனுடைய அனுபவத்தின் வாயிலாக மிக சுலபமாக தீர்வை சொல்கின்ற அந்த தெளிவு அவர்களிடத்திலே தான் இருக்கிறது. முதுமையை மதிக்காத இளமை வெற்றியடைந்ததாக வரலாறு இல்லை. ஆகவே இந்த வயோதிகனுக்கு உள்ளே வாலிபன் இருக்கிறான், ஆனால் பல வாலிபர்களுக்கு உள்ளே வயோதிகம் தான் இருக்கிறது. அது மாற வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் மிக மோசமா இந்த நாடு போகிறதுக்கு காரணமே முதியவர்கள் தான். ஒரு இளைஞர்களை சரியான வழிநடத்தல் இல்லாமல் அன்னைக்கு மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருந்த நேரத்தில் புதுசாக வரும்போது நீங்கள் தடுத்துருக்கணும். அதை தடுக்காமல் விட்டுட்டு இன்னைக்கு அதுக்கு அடிமையாயிட்டுன்னா அன்னைக்கு நீங்கள் தடுக்காததால் தானே இன்னைக்கு அதுக்கு அடிமையானாங்க. இப்போ ஐயா சொன்னார் அரசியல் அறிவு இல்லாமல் இருக்காங்க இளைஞர் சமுதாயம் சொல்கிறேன். அப்படி கிடையாது. எங்களுக்கு இந்திய திணிப்பு இந்தியாவில் நமக்கு நடக்கிற தீமைகள் எங்களுக்கு விளங்குது. ஆனால் அதை எதிர்த்து யார்கிட்ட போராட வேண்டியிருக்குன்னா அதனுடைய விளக்கம் இல்லாமல் செயல்படுற முதியோர்களை எதிர்த்து தான் போராட வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அந்த முதியோரை எதிர்த்து போராடி ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு எங்களை மாதிரி இருக்கிற ஒரு இளைஞர் வந்தால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் தொலைநோக்கு சிந்தனையோட அந்த இடத்த நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோமே தவிர எங்களுடைய செயல் திட்டத்தை வீணாக்கக்கூடிய முதியோரை எதிர்த்து போராட வேண்டியது எங்களுடைய வேலை கிடையாது. அர்த்தமற்ற போராட்டம். இவங்கிட்ட போராடி நம்மளே அங்க போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சபாஷ், பேசுறது. அம்மா சொன்னாங்க இன்னைக்கு காதல் நாள்தான் நாங்கள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு காதல் நாள்தான் பல கலப்பு திருமணங்கள் நடந்துச்சு. எங்க மனசுல நீங்க தான் ஜாதிங்கிற கெட்ட தீய விதிச்சீங்களே தவிர நாங்க விதிக்கல. இன்னைக்கு அந்த ஜாதி திருமணத்தான் பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு.
ஜாதின்னு போனோம்னு வைங்க சார், ரொம்ப இன்னும் பெரிய பிரச்சனைகளா வரும். வழி தாங்கும் கற்கள் தான், உளி தாங்கும் கற்கள் தான் சிலையாகும். இப்படி தடாபுடான்னு குதிச்சேன்னு வச்சுக்கோ, இப்பயே உனக்கு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல அத நீங்க எப்படி சாதி மறுப்பு திருமணம் வந்து மிக சிறந்த சாதியை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஏன் நீங்க வந்து இப்படி எதிர்க்கிறீங்க? ஏங்க நான் எதிர்க்கலங்க, நீங்க அப்படிதான் பேசுறீங்க. அமைதியா சிலையா அப்படியே அமைதியா உட்கார்ந்துக்கணும்னா என்னது? இல்லங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார்ந்துருப்போம் முதியவர்கள், கொதிக்க வேண்டிய இடத்துல கொதிப்போம். இப்ப அப்துல் கலாம் வந்து தான் சொன்னாரு இளைஞர்களே கனவு காணுங்கள்னு. நம்மால பூரா கலர் கலரா கனவு கண்டுகிட்டு இருக்கான். எல்லா நாடுகளும் வரைபடத்தில் இருக்கின்றன, நமது தமிழ்நாடு மட்டும் திரைப்படத்தில் இருக்கிறது. மேலே ஏறி கட் அவுட் ஏறி பால் ஊத்துறது யாரு? எங்க 60 வயசு தாத்தாவை ஊத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து அந்த அளவுக்கு அதிக இளைஞர்கள் பண்றது கிடையாது. அந்த முதியவர்கள் வந்து சிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை பண்ணிடுறாங்க. ஆனா அந்த முதியவர்கள் வந்து சிறந்தவர்களா அவங்களுடைய மதிப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுங்கிறது. அப்ப உங்களுக்கு யார் சிறந்தவங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. அதாவது ஜட்ஜ் பண்ண முடியாத அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்க பேசுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது யாருன்னா இந்த முதியவர்கள் தான். இப்ப இந்த இலங்கை பிரச்சனை கூட சொன்னா மாணவர் எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பேசுறீங்க, ஊடகத்துல பேசுறீங்க, எல்லாரும் தெளிவா பேச முடியுது. அப்ப அந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது எத்தனை பெரியவர்கள் நீ போயிட்டு வாப்பா போய் போராட்டம் பண்ணிட்டு வாப்பா எத்தனை பேர் அனுப்பிச்சு வச்சீங்க அவங்க பிள்ளைங்களை? தெரியாம கேக்குறேன், இவ்வளவு நேரம் பேசினார்ல அவரு, எத்தனை ஷோ போட்டாரு நான் தெரியாம தான் கேக்குறேன். ரோட்ல இப்ப நான் 2 வீலர்லயே போய்கிட்டு இருக்கேன், நடுவுல ஒருத்தன் குறுக்க கிராஸ் பண்ணிட்டான். நான் உடனே என்ன சொல்லுவேன்? நாய் குறுக்க வந்துட்டான் அப்படின்னு தான் சொல்லுவேன். டாக் கம் அக்ராஸ் நான் சொல்லுவேன். தாய்மொழியில சிந்திங்கன்னு எங்க ஆளு சொல்றாரு. இவங்க பல கருத்துக்களை நீங்க முன் வச்சாங்க. இன்னைக்கு வந்து இந்த முதியோர்கள் தான் என் பையன் மெட்ரிகுலேஷன்ல படிச்சா நல்லா படிப்பான், ஏபிசிடி தான் என் படிக்கணும், ஆங்கில வழி கல்வி தான் படிச்சாதான் என் பையன் கார்பரேட் நிறுவனத்துல வேலை பார்ப்பான், அப்பதான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த முதியோர் சொன்னாங்க. 2009 250 மாணவர்கள் தலைமைச் செயலகத்தில் அடி உத வாங்கி சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தது இன்னைக்கு இளைஞர்கள் தான். நீங்க சமச்சீர் கல்வியை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை பெரியவங்க எல்லாம் யோசிச்சு பண்ணினாங்கன்னு இல்லாம நீங்களே தான் அதை கொண்டு வந்தீங்களா? அதை தான் நான் கேட்க விரும்புறேன். உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க அதுக்கு போராடினீங்க, இல்ல நீங்க போராடினதுனால உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தாங்களா? அது எனக்கு முதல்ல சொல்லுங்க. நீங்க என்ன வேணாலும் நீங்க கருத்துக்கள் வந்து அடுக்கி வைக்கலாம் அப்படியே மலை மாதிரி. ஆனா அது இறங்கி போராடுறதுக்கு பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி இளைஞர்கள் தேவை. 2 இளைஞர்கள் உயிரிடுவோம், உங்களை மாதிரி 4 முதியவர்கள் வந்து நிக்க மாட்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத வேலை? போங்கடா, 4 காசு சம்பாதிங்கடா, புள்ள குட்டியை பாருங்கடா, கல்யாணம் பண்ணுங்கடா, அப்படியே போங்கடான்னு. பெரும்பான்மையா பார்க்கும் பொழுது இது நமக்கு ஏன் அப்படின்னு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பெற்றோர்கள் அப்படிதான் அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. இளைய தலைமை போராடணும் முன் வந்தா கூட உனக்கு ஏன்பா நீ உன் வேலையை பாருன்னு சொல்ற பெற்றோர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்கன்றது தான் பொதுவா ஒத்துக்கணும். யதார்த்தம் அதுதான். நீங்க ஏன் தடுக்கிறாங்க? இல்ல பொதுவாகவே ஒரு அரசியலற்ற தன்மை இருக்கு. அதாவது அந்த எந்த பிரச்சனையிலும் நம்ம போய் சிக்கிக்க கூடாது, நம்ம பிள்ளைங்க வந்து எதுலையும் சிக்கிக்க கூடாது, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் என்கிற ஒரு தன்மை பொதுவாக இருக்குது. அதை ஊட்டி வளர்ப்பது இன்றைய கல்வி முறை. இன்றைய கல்வி முறையில் வந்து ஒரு சமூக அக்கறையோடு கூடிய ஒரு பார்வை இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அது மிகப்பெரிய பிரச்சனை. அது கல்வி முறையிலிருந்து வர்றது. நீங்கள் குன்றக்குடி அடிகளார் அழகாக சொன்னார், இன்றைய கல்வி முறையே வாழ கற்றுக் கொடுக்கிறதா பிழைக்க கற்றுக் கொடுக்கிறதான்னு பார்த்தா வாழ கற்றுக் கொடுக்கவில்லை, பிழைக்கத்தான் கற்றுக் கொடுக்கிறதுன்னார். அதாவது பிழைக்க கற்றுக் கொடுக்கிற ஒரு கல்வி முறை வந்து என்ன சொல்லிக் கொடுக்கும் என்றால் நீ எப்படியாவது பிழைச்சிக்கோன்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் வாழ கற்றுக் கொடுக்கிற கல்வி முறை இப்படித்தான் வாழணும்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கல்வி முறை இல்லை. அப்போ வாழ கற்றுக் கொடுப்பது வேறு, பிழைக்க கற்றுக் கொடுப்பது வேறு. பிழைக்க கற்றுக் கொடுத்தா எப்படியாவது பிழைச்சிக்கணும்னா என்ன வேணாலும் செஞ்சு பிழைச்சிப்பான். எந்த அறத்துக்கும் அவன் கட்டுப்பட மாட்டான், எந்த சமூக அக்கறைக்குள்ளே அவன் சிக்க மாட்டான், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று போவான். ஒரு வீக்கெண்டு என்ஜாய்மெண்ட் அந்த கம்பெனி ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும், அதோடு அவனுடைய மொத்த சூழலும் முடிந்துடும். ஆனால் சமூக அக்கறைங்கிறது அதை தாண்டினது. சமூக அக்கறைங்கிறது பெற்றோர் சொல்லித்தான் அல்லது அரசியல்வாதிகள் கற்றுக் கொடுத்து தான் வரணும்னு இல்லை, அல்லது எங்கேயோ டெல்லியில் நடக்கிற விஷயம்தான் அதற்கு குரல் கொடுப்பது தான் சமூக அக்கறை கிடையாது. பக்கத்திலேயே பிரச்சனை இருக்குது, பக்கத்திலேயே சாப்பிடாதவன் இருக்கான், பக்கத்திலேயே துணி உடுத்த முடியாதவன் இருக்கிறான், உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் குறித்து என்ன பார்வை இருக்கிறது இளைஞர்களுக்கு? அதுதான் முக்கியம். அப்போ கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் வர வேண்டியதில்லை. நீங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை தடுத்தால் கூட உங்களால் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா அரசியலற்ற பார்வை, சமூக பார்வையற்ற ஒரு பொது பார்வை. அது பெரிய பிரச்சனை. ஷரத், நம்பிக்கை வரணும், இளைஞர்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும். அரசியல் அந்த அளவுக்கு புரிதல் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். அது இளைஞர்களும் ஒத்துப்பாங்க, கண்டிப்பா இல்லை. ஆனா நம்பிக்கையோட யார் பின்னாடி போறதுன்னு யாருன்னா ஒருத்தர் கை காட்ட முடியுமா? இல்லை.
அது அந்த நம்பிக்கை இல்லாததுனால யார் பின்னாடி போறதுன்னு தெரியாம தான் அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய அளவில் ஏன் முதியவர்கள் செயல்படல? முதியவர்கள் நம்பிக்கை தரக்கூடிய செயல்பட்டிருந்தால் இளைஞர்கள் நிச்சயமாக வென்றிருப்பார்கள் என்றுதான் இவர்கள் பேசுவதில் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, என்ன தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு கை வேணும் அப்படின்னு இன்றைய இளைய சமூகம் நினைக்குது. அதுதான் பிரச்சனை. விவேகானந்தர் வந்து அன்னைக்கு நான் தனித்துவமா ஏன் பின்னாடி 100 பேர் வரணும்னு நினைச்சாரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் நம்ம உட்கார்ந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அந்த பக்கம் அவன் போறானா, அவன் பின்னாடி, இல்ல அவன் நல்லா போறான், அவன் பின்னாடி. இப்படியே கூட்டம் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் சாஞ்சி தான் இன்றைய இளைய சமூகம் போயிட்டு இருக்கு. எங்க வீட்டுல நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மா நான் ஒரு அரசியல்வாதி ஆக போறேன், எனக்கு படிச்சுட்டு அதான் இது அப்படின்னு. அதுக்கு எங்க அம்மா சொல்றாங்க, அதுக்காடா நான் அவனை படிக்க வச்சேன், அதுக்கெல்லாம் ஏன்டா போற, அது ஒரு சாக்கடைடா, போகாதான்றாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டீங்க. நீங்க நாங்க முன்னாடி வருதுன்னா பேசியே நீங்க உங்களால தெரியாது, நீங்க வர மாட்டீங்க, உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு எங்களை துரத்திடுறீங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. இல்ல, அவங்க ரொம்ப தெளிவா ஒரு இது சொன்னாங்க, பாயிண்ட் சொன்னாங்க. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சதவீதம் 50% மேல இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஆனா அரசு ஒரு பொறுப்புல வந்து இளைஞர்கள் கிடையாது. எத்தனை கட்சிகள் வந்து இளைஞர்களுக்கு இவ்வளோ 50 கோடி 60 கோடி இளைஞர்களோ ஒரு 5 பேர் 10 பேர் கூட அவங்களால அவங்க சன் அவங்க அதாவது அவங்க பசங்க அவங்களோட பேர பசங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கறது ஒரு நியாயமான ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்காது. சமுதாயத்துல அக்கறையோட போராடுற அக்கறையோட உழைக்கிற இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு அரசியல் கட்சிங்க சீட் கொடுத்துருக்காங்க? அப்படி கொடுக்காத போது இளைஞர்கள் தான் வந்து சுயேட்சையா நிக்கிறாங்க. இளைஞர்கள் தான் சுயேட்சையா நிக்கிறாங்க. ஐயா டிராபிக் ராமசாமி கூட 2000ல நின்னாங்க. என் கூட 100-150 பேர் கேம்பெயின் பண்ணாங்க. அதுல முக்காவாசி பேர் வந்து இளைஞர்கள் தான். முதியவர்களும் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஸோ எப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதோ அப்ப கண்டிப்பா அவங்க வந்து வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. பெண் தோழர் வந்து ஒருத்தர் அழகா குறிப்பிட்டாங்க, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல். நான் என்னோட 8வது வகுப்புல வந்து மாணவ இயக்கங்கள் சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல வந்து குமரி மாவட்டத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு மாணவ தலைவனா உருவாகி இன்னைக்கு வரைக்கும் பல போராட்டங்கள் பல வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட வீட்டுல போன எங்க அம்மா என்னை திட்டக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா வந்து, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இன்னைக்கு வரைக்கும் என் அண்ணனா இருக்கட்டும், என்னோட முதியவர்களா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், என்னோட மூத்தவர்கள் யாருமே எனக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுத்தாலும் ஆதரவு கொடுத்தது. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு அரசியல் இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும், இந்த சாப்பாடு கூட 2 வருஷம் கழிஞ்சா நாங்க தரமாட்டோம், இந்த வார்த்தையை எங்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு 13-14 வருஷமா நான் இந்த மாணவ அமைப்புகள் இருந்துட்டு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். எந்த ஒரு அம்மா அப்பா எங்களுக்கு கொடுக்குறீங்க வழிகாட்டுதல? யாருமே கொடுக்கல. எனக்கு அந்த நண்பர் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து அரசியல் ஏக்கம் அப்படி இல்லாம நான் ஒரு ஏக்கத்தை இது பண்ணி ஒரு சமூக பொறுப்போட செயல்படுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் இளைய தலைமுறையா இருக்கீங்க. எத்தனை பேருக்கு உங்க தொகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு உங்க தொகுதியில இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாய் இருக்கிற உறுப்பினரோட பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு உங்க ஒன்றியத்துல இருக்க அரசியல் தலைவர் பேர் தெரியும்? எத்தனை பேருக்கு உங்க பஞ்சாயத்து தலைவர் பேர் தெரியும்? எதுவுமே தெரியாது. இன்னொரு எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் தெரியும்? மக்கள் தொகை எத்தனைன்னு தெரியும்? எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு இன்னைக்கு விலைவாசி என்னன்னு தெரியும்? எத்தனை அரசியல் தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியும்? எத்தனை இளைஞர்கள் வந்து கேரி பேக் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க, எத்தனை பேர் அதை பின்பற்றோம்? இது சமூக அக்கறை எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு நான் கடைக்கு போனேன்னா நான் கூட எடுத்துட்டு போறேன், வீட்டில இருந்து நான் துணி பேக் கொண்டு போறேன், அந்த கவர் வாங்கக்கூடாது அப்படின்றதுனால. இதே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை வேற தூக்கிட்டு போனோமா அங்க போன கவர் கொடுப்பாங்க. இதை எத்தனை பேர் ஒழிக்கிறோம்? இதுதாங்க சமூக. நீங்க எங்கேயோ போயிட்டு அரசியல்வாதி சட்டம் போடுறான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த பச்சை இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம், நாளைக்கு இந்த பசுமை நம்மளுக்கு இருக்குமா? இன்னைக்கு கவர் கொண்டு எல்லாருமே அழிச்சு கொண்டு இருக்கோம் நாட்டை. இதை நம்மளால கடைபிடிக்க முடியல. நம்ம என்னவோ சமூகத்தை பெருசா திருப்பி பார்க்க வைக்கிறோம் பேசிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் வேண்டான்றதுதான் சரின்னா அதுதான் மக்களுக்கு நல்லதுன்னா. அந்த பிளாஸ்டிக் மக்காது, அது ஒரு 500 ஆண்டுகள் அப்படியே தங்கி நிற்கும். அதனால வந்து ஏகப்பட்ட கேடான விளைவுகள் வரும்னா இந்த அரசாங்கம் மக்களுக்கு எது நல்லதோ அதை தானே பண்ணணும். அப்போ அதை தடை செய்யாம நான் வச்சிருப்பேன் ஆனா நீ பயன்படுத்தாத, நான் டாஸ்மார்க்கை திறந்திருப்பேன் நீ குடிக்காத, எல்லாமே தப்பா சிகரெட்டை விற்பேன் வாங்கி பிடிக்காத, எல்லாமே நான் பண்ணுவேன் நீ எதுவும் பண்ணாத, என்ன இது? டிராபிக் ராமசாமி ஐயா, உங்கள் நிறைவு கருத்தா என்ன சொல்ல வரீங்க? அதாவது சமூக அக்கறை யாருக்கு இருக்கு? இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கணும்.
முதியோரோடு அதிகம் இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்பராக வழிகாட்டக்கூடிய நிலையில் இளைஞர்களும் இல்லை, அதை வழிகாட்டக்கூடிய தலைவர்களும் இல்லை. தனி மனித ஒழுக்கம், நம்பிக்கை, இது ரெண்டும் இருந்தாலுடைய சமுதாய அக்கறை வராது வராது வராது. யாராக இருந்தாலும் உண்மை. சபாஷ். ஷானவாஸ், உங்கள் நிறைவு கருத்து. இந்தியாவினுடைய 125 கோடி மக்கள் தொகையில் ஏறத்தாழ 40 விழுக்காடு இளைஞர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வல்லமை மிக்க நாடு இது. மற்ற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு இது. அப்படிப்பட்ட நாட்டினுடைய உண்மையான பலம், உண்மையான வல்லரசு என்றால் அது இராணுவத்திற்கு 40 விழுக்காடு பட்ஜெட் ஒதுக்கி ஆயுதங்களை குவித்து அணு ஆயுதத்தை பெருக்கி அப்படியெல்லாம் பெருக்குவதன் மூலம் இந்த நாடு உண்மையிலே வல்லரசாக ஆகாது. இந்த நாட்டினுடைய உண்மையான வல்லமை என்பது இந்த 40 விழுக்காட்டை தொட்டிருக்கிற இளைஞர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களாக மாறுவதுதான். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, அத்தகைய சூழ்நிலை களத்தில் இல்லை. அரசியலற்று போயிருக்கிறார்கள். மிக குறைவாக இங்கே நாம் பார்க்கிறோம், மிக குறைவாக சமூக அக்கறை உள்ள அரசியல் புரிதல் உள்ள தலைமுறையை போராட்ட களத்திற்கு வருகிற இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், உண்மையான மாற்றம் வர வேண்டும், சாதியற்ற சமூகமாக, மதவாத அற்ற சமூகமாக, ஒரு சமூக நீதி சமூகமாக இந்த மக்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ரொம்ப சொற்பம். இப்போ நானும் இளைஞர் தான், இங்கே பேசக்கூடியவர்களும் இளைஞர்கள் தான். இவர்கள்லாம் ரொம்ப விதிவிலக்குகள். ஆனால் பெரும்பான்மை இளைஞர்கள் என்னவாக இருக்கிறாருங்கிறத விவாத பொருள். அதனால நாங்க செய்யலையா நீங்க இல்லையான்னு கேட்கறதல்ல இங்க கேள்வி. இருக்கிறோம் களத்துல, ஆனால் மிகுதி எது? அதிக இளைஞர்கள் எதை நோக்கி போகிறார்கள்? அதிக இளைஞர்கள் ரசிகர் மன்றங்களில் கிடக்கிறார்கள், அதிக இளைஞர்கள் பாலபிஷேகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதிக இளைஞர்கள் மாயையில் சிக்கி இருக்கிறார்கள், அதிக இளைஞர்கள் அரசியல் புரிதலற்றவர்களாக இருக்கிறார்கள், அதிக இளைஞர்கள் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையினுடைய வேர்க்காரணம் எது என்பதை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் விவாதம். ஆக அந்த அடிப்படையில் இந்த அதிக இளைஞர்கள் நான் எதை சொன்னேனோ அதெல்லாம் மாறி எதிர்நிலைக்கு வரும்போது இந்த நாடு உண்மையான வல்லரசாக மாறிவிடும். சமூகம்ன்றது ஒரு ரயில் வண்டி மாதிரி. முதியவர்கள் அதில் இன்ஜின் மாதிரி. அந்த இன்ஜின் மூவ் ஆகணும்னா அதுக்கு கோல் தேவைப்படுது, நிலக்கரி தேவைப்படுது. அதுதான் இளைஞர்கள். ஸோ நல்ல இன்ஜினும் கோல் இல்லாத, வெறும் கோல் இருந்தாலும் யூஸ் இல்லை, நல்ல இன்ஜின் மட்டும் இருந்தாலும் யூஸ் கிடையாது. ஸோ அதனால் எல்லாருக்குமே சமூக அக்கறை இருக்கணும், கண்டிப்பாக இளைஞர்களுக்கு இருக்கணும். ஏன்னா எந்த சமூகத்தில் இளைஞர்களுக்கு அக்கறை என்னைக்கு போகுதோ அந்த சமூகம் எழுதி வச்சு சொல்லலாம் கீழே போக போகுது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இளைய தலைமுறைகளுக்கு சமூக அக்கறை இருக்கணும். அது எப்படி நம்ம வளர்க்க முடியும்னா, கண்டிப்பாக நல்ல முதியவர்கள் தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்லி எடுத்துட்டு வரணும். அது சொந்த அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இல்லை சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தோட தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே முக்கியமாக பார்க்கறது காமராஜர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் சொல்ல முடியல, இல்லைன்னா காந்திஜியை பார்க்குறோம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இல்லை. ஸோ நல்ல ரோல் மாடல் தலைவர்கள் வரணும். கண்டிப்பாக இளைஞர்கள் எல்லாம் அந்த தலைவர் மாதிரி நானும் வரணும். ஏன்னா காமராஜர் இவங்க பார்த்தது இல்லை, காந்தி நாங்க பார்த்தது ஒரு சிலர் தான் பார்த்துருப்பாங்க காமராஜர், 2 பேர் அவரோட பயணம் பண்ணியிருக்க பல நாள். ஸோ அதனால ஒரு நல்ல ரோல் மாடல் தலைவர்கள் நிறைய பேர் வரணும். வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சமூக அக்கறை அதிகமாக இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நான் இதுல நிறைவாக சொல்ல போனது ஒன்றுதான். நம்முடைய சரத் கூட சொன்னார், ஒரு ரோல் மாடல் அவர் இருந்தாங்க, இப்ப இல்லைன்னு சொன்னார். நான் அவரை மட்டுமல்ல, இங்கே இருக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையும் சொல்லுவது, நீ ஏன் இன்னொரு ரோல் மாடலை தேடுற? நீ ரோல் மாடலா மாறு. ஒரு சமூக மாற்றத்திற்கு இளைஞர்களா முதியவர்களா என்று பிரித்து பார்ப்பதிலே பயன் இல்லை. சில விதி விலக்குகளை மட்டுமே விதிகளாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதியே இல்லையா, சாதியை புகுத்தது யார் என்றால் அதுல இளைஞர்கள் இருக்கா, முதியவர்கள் இருக்கிறாங்க. வேடிக்கையாக எவ்வளவு சொல்லலாம் ஒருத்தவங்க, அதுவும் ஒரு புது கவிதை, பெரிய பெரிய அறிவுரைகளை இந்த சாதாரண ஆள் சொல்லிட்டு போயிடலாம். முதலியார் சத்திர ஒன்றியம் செட்டிகுளம் கிராமத்தில் இருக்கும் கண்ணப்ப நாயக்கர் தெருவில் உள்ள ராமசாமி ரெட்டியார் நினைவு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் நெல்லையப்ப பிள்ளை பாடம் நடத்துகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா. யார் எதை சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும், நாம் இந்த சமூகத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கணும் நாம நினைக்கணும். எவனோ ஒருத்தன் சொல்லணும் நாமே எதிர்பார்க்கணும்?
நான் என்ன நினைக்கிறேன், பதவிக்கு வருவது மட்டும்தான் முக்கியம் இல்ல. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவில் உச்சகட்ட பதவி என்பது பிரதமர் பதவி. 47 சுதந்திரம் அடைஞ்சிருந்து இன்னைக்கு வரணும் வரிசையா வந்த பிரதமர் பேரை உடனே உங்களால் சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்லிடுவேன். ஆமா. ஆனா தேசப்பிதா யார்? அது சொல்லிடலாம், காந்தி. அவர் என்ன பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருந்தாரா? ஆகவே இளைஞர்களே, உங்களுடைய பயணம் பதவியை நோக்கி பணத்தை நோக்கி இல்லாமல் அன்பு செலுத்துகின்ற பிற மனிதர்களை அன்போடு நேசிக்கின்ற அந்த பண்பை வளர்த்துக் கொண்டால் நீங்கள் ரோல் மாடலை தேட வேண்டாம், நீங்கள் பலருக்கு ரோல் மாடலாக உருவாவீர்கள். அப்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வர வேண்டும், வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதைக்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். நேயர்களே, சமூகத்தில் சமூக அக்கறை யாருக்கு அதிகம்? மூத்த தலைமுறைக்கா, இளைய தலைமுறைக்கா? இளைய தலைமுறை என்பதற்காக பல்வேறு கருத்துக்கள் பட்டியலாக வாசித்தார்கள். அதே போலவே மூத்த தலைமுறைக்காகவும் பலர் வாதிட்டார்கள். குறிப்பாக சிறப்பு விருந்தினர்கள் வாதிட்டார்கள், இளைய தலைமுறைக்காகவும் சிறப்பு விருந்தினர்கள் வாதிட்டார்கள். அனைத்தையும் பகுத்தாய்ந்து பார்க்கும் பொழுது இந்த சமுதாயத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இழுக்க முடியும். இளைய சமுதாயம் மூத்த சமுதாயம் என்று பிரிக்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுதுதான் சமூக அக்கறை உண்மையிலேயே வெளிப்பட்டு அதன் வெற்றி சமூகத்தில் எதிரொலிக்கும் என்பதுதான் யதார்த்தமான கருத்து. அதுவே இன்றைய முடிவாக இருக்கும் என்று கூறி பங்கேற்ற அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.